என்ன பண்ணு, அதை நைட் விஷயம் கொடு. ஓ மை காட், என்ன எங்களை அட்டாக் பண்ணி வந்து பார்த்தோன்னா சாவடிக்கலாம்னு நினைக்கிறியா? உன் கூடயே சாவணும்னு நினைக்கிறியா பைத்தியமே? நீ ஆரம்பத்திலே பயத்தை காட்டினால தான் உன்னை பிடிச்சி இழுத்துது. திரும்பி நாங்கள் சுற்றி சுற்றி இங்கே தான்டா வந்திருக்கோம். ஆமாண்ணே, அதோட வலிக்கே நம்மளை கொண்டு வருதுண்ணே. என்ன பண்ண நம்ப அவ்வளோதான் ஒரு வழியாக போதான்னு தெரியலண்ணே. இருடா, அது என்னென்ன பார்த்துட்டு எதனா ஆயிர போகுது ப்ரோ. ஒன்றும் ஆகாதுடா, பார்த்துடலாம்டா. வழியே தெரியல இப்போ நம்மளுக்கு. டப்பரு நம்மளுக்கு வழியே தெரியல. வழியை கண்டுபிடிச்சிதான் ஆகணும். அதுக்கு நம்ம அதை ஃபேஸ் பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போக முடியும். எப்படி வழின்றது இங்கிட்டு இருக்கும் இல்லைன்னா அங்கிட்டு இருக்கும் ப்ரோ. நீங்கள் அதுக்குள்ளே போய் கேப்சர் பண்ணுறேன்றீங்க. ஹாய் ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். அண்டு இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக அண்டு நானும் கிஷோரும் வந்திருக்கோம். ஆக்சுவலாக கிஷோர் ஒன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த கிஷோர் கிடையாது, இன்னொரு தம்பி நம்ம கூட வந்திருக்காரு. ஸோ நாங்கள் 2 பேர் தான் இன்னைக்கு இந்த ஸ்பாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல வேம்பியர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து இருந்திருக்காங்க. அவங்க இந்த இடத்துல வாழ்ந்து இறந்த அந்த பில்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது நடந்தது பிரிட்டிஷ் காலத்தில் நடந்தது. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்த ஒரு சில பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இங்கே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்குறப்ப என்னடா நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு இன்சிடெண்ட்லாம் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கே செம்ம ஷாக்கிங் ஆச்சு. அண்டு இந்த இடத்த ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வாசோட டீம் வந்து 1 இயர் பேக் வந்து இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. அப்போதுலேருந்தே நான் இந்த இடத்துக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேம்பியரை வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கணும்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஈகராக. ஸோ இன்றைக்கி தான் அதுக்கான ரைட் டைம் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்தாச்சு. அண்டு வர்றப்போ செம்ம ஸ்ட்ரகிள். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைவேலேருந்து உள்ள வழி தேடி கண்டுபிடிக்கிறதுக்குமே எனக்கும் கிஷோருக்கும் செம்ம இல்லை. ஏன்னா 2 பேர் வந்திருக்கோம். இப்போ கொஞ்ச நேரமாக வந்து பார்த்திங்கன்னா ரோட் சைடில் போகிற அந்த வண்டி சவுண்டெல்லாம் கேட்குறப்ப எங்களுக்கு கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. இருந்தாலுமே உள்ளே போக போக என்ன நடக்க போகுது தெரியல. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயத்தெல்லாம் வந்து உங்கள் கூட காற்று நினைக்கல, காற்றுல மரம் அதுவே திக்குன்னு இருக்கு ப்ரோ. அதான் காற்று இருக்க மரம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக இந்த மரத்துலலாம் குரங்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஃபுல்லாக முள்ளு காடாக இருக்குது இந்த இடமே. என்னமோ உழுது, அதில் கேமராவில் தெரிஞ்சுதான் தெரில. சரி ஓகே, வாடா கிஷோர். ஹாய் ப்ரோ. ஹாய் கிஷோர். ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம கூட கிஷோர் வந்திருக்கான். அண்டு உள்ளே வர்றப்ப என்னென்ன சம்பவம்லாம் நடந்தது அப்படியே நீயே கொஞ்சம் சொல்லியிருப்போம். ரொம்ப பயமாக இருக்குது ப்ரோ. உள்ளே வரப்ப அந்த ரத்தம் வாடை, ரத்தம் ஸ்மெல்லு ரொம்ப அடிச்சிச்சு ப்ரோ. கொஞ்சம் கூட இப்போ கூட ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருக்க மாதிரி இருக்குது. வர்றப்பே கேட்டுட்டு பயமாக இருக்குது ப்ரோ. ஆனால் 2 பேரும் தான் ப்ரோ இருக்கும். அதுவும் இல்லாமல் வேறு வழி இல்லை. நீ தானே ஆர்வமாக வந்து என்ன போகலான்னு. வாய், நீ போயிட்டு ஒரு கை பார்த்துடலாம். எதா இருந்தாலுமே தனியாக வந்து பார்த்தோன்னா ஓடாத வரைக்கும் நம்மளால் இந்த இடத்துல சர்வே பண்ண முடியும், ஓகேவா? ஆனால் யாராவது தனித்தனியாக நம்ம ஓடிட்டோம் கண்டிப்பாக இங்கே சர்வே பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற ஒரு ஆன்மா கிடையாது, ஓகேவா? கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா இது வித்தியாசமானது. அதாவது என்னோட ரத்த ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக நான் இதை சொல்லக்கூடாது தான் இருந்தேன். ஏன்னா இங்கே உள்ளே வந்ததுலேருந்து ஒரு பிளட்டு ஸ்மெல்லு, அதாவது ரத்த வாடை வந்து பார்த்திங்கன்னா எனக்குமே அடிச்சிட்டு இருந்தது. சரி ஓகே, எனக்கு மட்டும்தான் ஒரு வேளை அந்த மாதிரி வந்து தோணுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா இப்போ கிஷோருக்கும் அதே தான் வந்து தெரியுது. என்ன ப்ரோ ஸ்டார்டிங் எப்படி இருக்குது? உள்ளே தான் வர வைக்குதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, சரி ஓகே கைஸ், இதுக்கு மேலே நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் நாங்கள் உள்ளே போக வேண்டியது இருக்குது. ஸோ அவ்வளோ தூரம் உள்ளே போகிற வரைக்கும் எங்களால் கேமரா வந்து கண்டினியூ ஆன் பண்ணியிருந்தால் எங்கள்கிட்ட லைட்டு பேக்கப் கிடையாது, பேட்ரி பேக்கப் கிடையாது. ஆக்சுவலாக பேக்கப் இருக்குது, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தாங்காது. ஸோ அதனால் நாங்கள் வந்து வீடியோ வந்து ஆஃப் பண்ணி தான் நம்ம போக போகிறோம் அந்த இடத்துக்கு, ஓகேவா? ஏதோ லைட்டு மாரி தெரிஞ்சுதா? ஆமாம் ப்ரோ, தெரியுதாங்களா? தெரியுது ப்ரோ. இது கேமராவில் தெரியவே மாட்டேதுரா. ஆமாம் ப்ரோ.
ஹலோ, உள்ளே யாராவது இருக்கீங்களா? சத்தம் கேட்குது ப்ரோ. ஆனால் நம்ம இப்படி அதை போகணும், இப்படி போகிறதுக்கு வழியே கிடையாதுடா. நம்ம ஆக்சுவலாக இப்படி தான்டா போயணும். முள்ளா பார்த்துறோம் போ. சரி ஓகே, நம்ம உள்ள இது டார்ச் மட்டும் ஆன் பண்ணிக்கோ. உள்ளே போயிடலாம். மழை வர மாதிரி இருக்குல்ல? ஆமாண்ணா, மழை வர. இல்லைவா, ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், டக்கு டக்குன்னு உள்ளே போயிடுவோம். பின்னாடி தானே ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. கவலைப்படாத, இதை பேரு எக்காரணத்து கொண்டு எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடாது எட்ட. சரியா? பயமா இருக்கு ப்ரோ. கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 2 பேர் தான் இருக்கிறதுனால நம்மளுக்கு பயம் இருக்கும் தான். பயத்தை வெளியே காட்டாத வரைக்கும் தான் நம்மளால இங்கே சேஃபாக இருக்க முடியும். ஓகேவா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஓகே ப்ரோ. ஓகே வா ப்ரோ. ரத்த கட்டுறது இந்த மாதிரி படத்தில் தான் ப்ரோ கேள்விப்பட்டிருக்கேன். என்ன ப்ரோ இப்படி உண்மையிலே இருக்கா ப்ரோ? ஆமாண்டா, வேம்பியர்னு இருக்கா. ஃபாரின் கண்ட்ரிலலாம் கேங்கே வந்து பார்த்தோன்னா இதுக்கு இருக்குது. சரியா? அவங்க இதை வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபெஸ்டிவலாகவும் வந்து பார்த்தோன்னா கொண்டாடுவாங்க. அதே சமயம் அங்கே வந்து பார்த்தோன்னா தனக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ உடம்பு சரியில்லைன்னா வந்து பிளட்டு கேட்பாங்கல்ல, டொனேட் பண்ண சொல்லி, அந்த மாதிரி ரத்தத்தை குடிக்கிறதுக்காகவே வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து அஃபிஷியலாகவே வந்து யாராவது பிளட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டு வாங்கி நம்மள்ட்ட ஸ்டாப் போட்டுலாம் குடிக்கிறாங்க அந்த இடத்துல. அதை பற்றி உனக்கு தெரியாதா? இது தெரியல ப்ரோ. தெரியாது ப்ரோ. சரி வா வா, மழை வர பெய்யுது. டக்குன்னு அந்த பில்டிங்கை எப்படியாவது சீக்கிரமாக இப்போ பார்த்துட்டு நம்ம இங்கே டக்குன்னு உடனே கிளம்பணும். முன்னாடி யாரோ வர மாதிரி ஃபீல் ஆகுது ப்ரோ எனக்கு. யாரோ ஃபாலோ தானே பண்ணுறாங்க, நல்லா தெரியுதுடா. நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணுறீங்கன்ற விஷயம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா? நம்மளை ஒரு வேளை சாவடிச்சிருமா ப்ரோ? அங்கே யாரோ கருப்பாக நின்றுன்ற மாதிரி இருந்ததுடா இதுக்குள்ள. அங்கிட்டு போகுது ப்ரோ. அங்கிட்டு போகுது ப்ரோ. ப்ரோ அந்த சைடு போ. ஆமா ப்ரோ, அந்த சைடு வெள்ளையா போட்டு பாருங்க ப்ரோ. இந்த இடத்துல கரெக்ட்டா இப்ப போச்சு ப்ரோ. இந்த கேப்ல யாரோ நின்னுட்டு இந்த மாதிரி இருந்தது गाइस. தெளிவா வா 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 ப்ரோ. ரொம்ப பயமா இருக்கு ப்ரோ. என்ன ப்ரோ? எப்படியாவது அந்த பில்டிங் வந்து வழி வேற தெரியலடா, ஃபுல்லா காடா இருக்கு. என்ன வரடா உள்ள ஏதோ லைட் அடிச்சு பண்ணல ப்ரோ. ஆமா ப்ரோ. गाइस சத்தியமா நல்லா நோட் பண்ண முடியுது ப்ரோ. தெரியுது ப்ரோ. தெரியுது ப்ரோ. ப்ரோ பாத்தோடா குனிஞ்சோ வா. ஹலோ, உள்ள யாராவது ஆள் இருக்கீங்களா? ஹலோ, நாங்கள் ஜஸ்ட் இங்கே வீடியோ எடுக்கிறதுக்காக வந்தோம். ஆள் யாராவது இருந்தீங்கன்னா சொல்கிறீங்களா? இப்போ யாரோ லைட் யூஸ் பண்ண மாதிரி நான் பார்த்தேன். நீங்கள் யாராவது ஆள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்ககிட்ட சொல்லிடுங்க. நாங்கள் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இங்கே வரல. ஒரே இடத்துல பார்த்து வா சேஃபா வா. ஹலோ ப்ரோ. என்னடா பின்னாடி யாரும் இழுக்கிறாங்களா ப்ரோ? இழுக்கிற மாதிரி ஃபீல். சரி வா நீ சைடில் அப்படி முன்னாடியே வா. முன்னாடி போ ப்ரோ. அதோட வேலை தானா ப்ரோ இது? கண்டிப்பா ப்ரோ. அது நம்ம ரத்தத்தை குடிக்குமா ப்ரோ? தெரியலடா சத்தியமா. கண்டிப்பாக நான் வந்து பார்த்தோன்னா அது ரத்தத்தை வந்து குடிச்சு தான் வந்து இந்த இடத்துல வந்து இருந்திருக்காங்க. இவங்கள நம்ம மக்களுக்கு யாருக்குமே பிடிக்காதனால தான் இவங்க அந்த காலத்துலேயே பிரிட்டிஷ் டைம் பீரியட்லேயே வந்து பார்த்தோன்னா இவங்கள தனியாக வந்து பார்த்தோன்னா இந்த காட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. இப்போது திரும்ப யாரா ஃபோன் அடிக்கிறா? அம்மா தான் ப்ரோ. ஃபஸ்ட் அம்மாட்ட பேசுகிறேன். சேஃபாக தான் இருக்கணும்னு சொல்லிடுறீங்க. ஹலோ, எங்கடா சட்டுன்னு போயிடுச்சு ப்ரோ. இது ஃபுல்லாவே முள்ளு மரம்டா. அங்கிட்டு தான் ப்ரோ போனிச்சு. சட்டுன்னு போனிச்சு ப்ரோ. வித்தியாசமா இருந்துச்சு ப்ரோ. நிஜமா பார்த்தேன் ப்ரோ. எப்படி உள்ள போறது? பயமா இருக்கு ப்ரோ. இல்லை தயவு செஞ்சு பயத்தை மட்டும் வெளில கொண்டு வராத. பயம் வந்து அதுக்கு இது வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் பாயிண்ட்டு.
நம்ம பயந்தோன்னா கண்டிப்பாக நம்மளை வந்து அதை அட்டாக் பண்ணிடும். ஓகேவா, நம்ம பயத்தை மட்டும் வெளியே காட்டக்கூடாது. எப்படிடா உள்ளே போகிறது? ஹலோ, நீ இங்கே தான் இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், சரியா? எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. நாங்கள் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக வரல. உனக்கு அப்படி சப்போஸ் இன்னும் வந்து பார்த்தோன்னா உனக்கு அந்த ரத்த ஆசை வந்து பார்த்தோன்னா தீரலையா, அதனால தான் இங்கே இன்னமும் நீ சுற்றிட்டு இருக்கியா? ஏய் இங்கே வர்றா, எந்த காலத்தில் இந்த மரமும் தெரியலடா, ஃபுல்லாக செல்லரிச்சு போய் கிடக்குதுடா, பார்த்து வரா. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சு தான் வந்திருக்கோம், சரியா? நீங்கள் எங்களை அட்டாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக உங்களை ஹர்ட் பண்ணும். எங்களை எதுவும் பண்ண பார்க்காதீங்க. இந்த சைடு தான் ப்ரோ மறைஞ்சிச்சு இப்படி சக்தி. பின்னாடி இப்போ யாரோ போன மாதிரி இருந்துக்கிறா, இப்படியே சல்லுன்னு. இங்கேயா ப்ரோ? ஆமாண்டா, உன் பின்னாடி தான்டா ப்ரோ. இந்த இடத்துக்கு வந்தோடனே அப்படியே கிளைமேட்டே மாறுது இல்லை? ஆமாம் ப்ரோ, டக்குன்னு சடனாக மழை பெய்கிற மாதிரி இருக்கு. ஹலோ, எங்கே இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? உன்னோட வீடு எங்கே இருக்கு? ப்ரோ எங்களை வழிகாட்டி கூட்டு போக முடியுமா உன் வீட்டுக்கு? ப்ரோ சத்தம் கேட்குது ப்ரோ, கேட்குது ப்ரோ சத்தம். இந்த மாதிரி நீ சத்தம்லாம் கொடுத்தனா நாங்கள் பயப்பட மாட்டோம், ஓகேவா? இதெல்லாம் நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். எங்களுக்கு உன்னோட வீடை பார்க்கணுன்னு தான் ஆசையாக இருக்குது, உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. எங்கள் முன்னாடி வந்து உன்னை வீடை கூப்பிட்டு போய் காட்ட முடியுமா? நீங்கள் எப்படி இந்த காட்டுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா அத்தனை வருஷம் வாழ்ந்தீங்கன்றது எனக்கு தெரியல. வாடா 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 வாடா, ரொம்ப தூரத்தில் இருக்காதடா, பக்கத்துலேயே வாடா. என்னடா திடீர்னு அமைதியாக இருக்குது? ஆமாம் ப்ரோ. ஹலோ, அமைதியாக ஆபத்துன்னுவாங்க ப்ரோ. கண்டிப்பாக 100க்கு 100 உண்மை தான். முள்ளு தான் ப்ரோ ரொம்ப இருக்குது, ஃபுல்லாக முள்ளு தாண்டா இருக்குது. இந்த காட்டுக்குள்ளே யாருமே ஆளுங்க வரமாட்டாங்கல்ல, நாங்கள் வந்திருக்கோமே, இப்போ வந்து எங்களை பயமுறுத்தலாமே. ஏய் இதோ இருக்குதுடா வீடு. ஹலோ, இதுதான் உன் வீடா? உன் வீடை கண்டுபிடிச்சிட்டோமா என்ன? நீ தாராளமாக என் கூட வந்து பேசலாம். ப்ரோ சிரிக்கிற சத்தம்லாம் கேட்குது ப்ரோ. கீழே பார்த்து வா. வீடு இருக்கு ப்ரோ. எப்படி இருக்கு பாரு அந்த வீடு, ரொம்ப பயங்கரமாக இருக்கு ப்ரோ. ஹலோ, நீங்க பாருடி, ரொம்ப மோசமா இருக்குங்க. ஆமாம், ஃபுல்லாக டெமாலிஷ் ஆயிடுச்சுடா. இங்கிட்டு உள்ளே போகிறோம், இஞ்சி விழுந்துருக்குதுடா. இங்கிட்டு இருக்கு ப்ரோ. இல்லை பார்க்குறேன்டா இந்த செல்லுங்க. ஹலோ, இருக்கியா இங்க? ஃபுல்லாக முள்ளு செடிடா, பார்த்துடா. மரம்லாம் பாருங்க ப்ரோ எப்படி இருக்குன்னு. இதை பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது. இது அந்த காலத்து கோட்டை மாதிரியே இருக்குதுடா. போடுறா, எவ்வளோ பெரிய கோட்டை மாதிரி. பார்த்து ப்ரோ. ஹலோ, கீழே பாம்பு இருந்தால் டார்ச் வச்சுக்கிறேன் உங்கள் கையில். யாரா இருக்கீங்களா இங்கே? நீ எங்கே இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்கள் முன்னாடி வர முடியுமா? நீங்கள் வாழ்ந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கு.
ஆனால் நீங்கள் மட்டும் ஏன் இப்படி இருந்தீங்க? உங்களுக்கு மக்களோட ரத்தம் வந்து பார்த்தோன்னா அந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருக்கா உனக்கு? இப்போ நாங்கள் 2 பேர் வந்திருக்கோம், உன்னால் எதாவது பண்ண முடியுமா? ப்ரோ ஏன் ப்ரோ அப்படி கேட்குறீங்க ப்ரோ? நிஜமாக எதனா வந்து பண்ணிட போகுது ப்ரோ. எதுவும் பண்ணாதடா, பார்த்துக்கலாம்டா. அது இறந்து போச்சு. இல்லை வர்றப்போ ஷூலாம் சவுண்டு கேட்குது உள்ளதான் ப்ரோ. ஹலோ, எங்கே இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? முள்ளு ஏறி இருக்கு. கேட்டமா இருந்துச்சு ப்ரோ, சவுண்டு வெளியே கேட்டுச்சு ப்ரோ. யாரா இருக்கும் ப்ரோ? அதான் இருக்குமா ப்ரோ? ரத்த காட்டேரியா ப்ரோ? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ப்ரோ. இல்லை பார்த்துக்கலாம். இப்படி எங்களை பின்னாடி பின்னாடி வந்து பார்த்தோன்னா பயமுறுத்துறதுக்கு ட்ரை பண்ணாத. உன்னால் முடிஞ்சா எங்கள் நேரில் வா. ஓ மை காட். ப்ரோ ரொம்ப பழமையானதாக இருக்கும் போல ப்ரோ. ஐயோ, செம மோசமான நிலையில் இருக்கிறா. டக்குன்னு வந்து பார்த்தோன்னா கத்தனை மாதிரி இருந்தது. போயிடுச்சா ப்ரோ? நீங்க கரெக்டா ப்ரோ தெரியல ப்ரோ. ப்ரோ இங்கே தான் கேப்சர் ஆச்சா இல்லையா? ப்ரோ தெரியல ப்ரோ, தெரியல. கேமரா திருப்பிட்டல? திருப்பிட்டேன் ப்ரோ, உடனே திருப்பிட்டேன் ப்ரோ. சத்தம் கேட்ட உடனே இதா இது வித்தியாசமா இருக்குடா இந்த சவுண்ட். சத்தம் 2 சைடும் கேக்குது ப்ரோ. பயமா இருக்கு ப்ரோ. எனக்கு கேக்குது, எந்திரிச்சு வித்தியாசமா போற இருக்குதுல்ல ப்ரோ. அதோட ஆட்டத்தை காட்டிடுச்சு போல ப்ரோ. ஓகே, உண்மையிலே நீ இங்கே இருக்கிறனா, உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்குன்னா இப்போ நீ எங்கள் முன்னாடி வரலாம், சரியா? நாங்கள் 2 பேருமே வந்து பார்த்தோன்னா தைரியமாக உன்னை ஃபேஸ் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். நீ எதுக்காக இன்னமும் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல பல பேரை வந்து பார்த்தோன்னா காவு வாங்கிட்டு இருக்கிற? உனக்கு என்ன தான் பிரச்சனை? உயிரோடு இருக்கிறப்ப தான் உனக்கு வந்து பார்த்தோன்னா ரத்தம் தேவைப்பட்டது. உயிரோடு இருக்கிறப்ப தானே உனக்கு ரத்தம் தேவைப்பட்டது. இப்போ இறந்துட்ட உன்னால் என்ன வந்து பார்த்தோன்னா ரத்தத்தை வந்து பிடிச்சி உன்னால் ருசிக்கவா முடியுது? இல்லை உன்னால் எதையும் சாப்பிட்டு ருசிக்க முடியுதா? இந்த மாதிரிலாம் பண்ணாத, சரியா? உனக்கு அவ்வளோ கோவம் வருதா? அப்போ உனக்கு இன்னும் ரத்தம் வந்து பார்த்தோன்னா தேவைப்படுதா என்ன? அதுக்கு இன்னும் ரத்தம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன்டா. கண்டிப்பாக ரத்தம் தேவைப்படுது. ரத்த வெறியில அது ரத்த வெறியில தான் இருக்குது. அது கண்டிப்பாக உனக்கு ரத்த வெறி இன்னும் வந்து அடங்கலைனா நான் இந்த இடத்துல லைட் ஆஃப் பண்ணிட்டு நிற்கிறேன். என் பக்கத்தில் வந்து பார்த்தோன்னா என்னோட ரத்தத்தை வந்து எடுத்துக்க முடியுமா உன்னால்? என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க? அது இவ்வளோ தூரம் வந்து ஆட்டம் காட்டிக்கிட்டே இருக்கு. வந்ததுலேருந்து எங்கேயாவது கொஞ்சமாவது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அது ஏதாவது பேச. ப்ரோ சத்தம் கேட்குது ப்ரோ, சத்தம் கேட்குது ப்ரோ, சத்தம் கேட்குது ப்ரோ. வருது, உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வருதா? உள்ளே தாண்டா வருது, உள்ளே தாண்டா வருது. பாப்பா இப்படி இப்படி எட்டு வருது. இப்போ உள்ளேருந்து நீங்கள் தான் வரீங்களா? உள்ளே தான் இருக்கீங்களா நீங்கள்? என் முன்னாடி வர முடியுமா? ப்ரோ போகாதீங்க ப்ரோ, என்ன ப்ரோ? உள்ளே வந்த மாதிரி தானே இந்த சவுண்டு. ஆமாம் ப்ரோ, எனக்கே அந்த மாதிரி தான் ப்ரோ தோணுது. நானும் பார்ப்போம் ப்ரோ. வெளியே கேட்குது ப்ரோ. ப்ரோ இதோட ஆக்ரோஷம் வந்து அடங்காமல் இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக ரொம்பவே அடங்காமல் இருக்குது ப்ரோ. நம்மளை இதெல்லாம் செஞ்சிடும் ப்ரோ. வெளியே நம்ம வீட்டுக்குள்ளே இருப்போம் ப்ரோ. வீட்டுக்குள்ளே இருந்தால் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. அதோட ஆக்ரோஷம் அடங்காமல் இருக்குது ப்ரோ. நம்மள எதனா பண்ணிடுச்சுன்னா, நம்ம ரத்தத்தை உறிஞ்சிருச்சுன்னா, நம்ம வந்ததே அதை பார்க்குறதுக்காக தான். நம்ம சேஃபாக அதை கேப்சர் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து நம்ம சேஃபாக கிளம்பிடலாம், ஓகேவா? ஆனால் அதுட்டு நம்ம சேஃபாக கிளம்புனா நீங்கள் சொல்கிறீங்க. அதோட எண்ணமே வேறு மாதிரி இருக்கும் ப்ரோ. கண்டிப்பாக அது எண்ணம் வேறு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து நார்மலாக வந்து ஒரு ஹியூமனாக இருந்து இறக்கல இது, ஓகேவா?
ஹியூமனாக இருக்கிறப்ப மனுஷனாக இருக்கிறப்பே அது வந்து ரத்த வெறியில் வந்து சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு மிருகம் தான் அது. சாதாரண பேய் விடவே ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது ப்ரோ. பேய்க்கெலாம் இதெல்லாம் தூசி ப்ரோ, கால் தூசி. வெளியே தான் போய் அவ்வளோவா பயமாக இருக்குது. இந்த இடத்துல இன்னும் நிறைய வீடுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஓகேவா, அது எல்லா வீடியோ வந்து பார்த்தோன்னா முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி அதை நம்ம நேரில் மட்டும் பார்த்துட்டோம்னு வச்சுக்கேன், நம்ம இந்த இடத்துல இதை கிளம்பிடலாம். சரி ஓகே ப்ரோ. அதோட ஆக்ரோஷம் எனக்கு தெரிஞ்சு அடங்காமல் இருக்குது ப்ரோ. கண்டிப்பாக ரொம்ப ஹெவியாக இருக்குது ப்ரோ. அதை நம்ம நேரில் பார்த்தே ப்ரோ. சத்தியமாக சொல்கிறேன், இதெல்லாம் பண்ணிடுறோம் ப்ரோ. நம்ம ஒன்றும் பண்ணாது, நம்ம தைரியமாக போவோம். நீ எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக தைரியமாக இருக்கிறியோ அந்த அளவுக்கு வந்து அதால் உன் கிட்டக்க நெருங்க முடியாது. ஓகேவா, நீ ஆரம்பத்திலே பயத்தை காட்டினனால தான் உன்னை பிடிச்சி இழுத்துது. சரியா, அதோட எல்லக்குள்ளேயே வந்து விளையாடுற மாதிரி இருக்கு ப்ரோ. கண்டிப்பாக அதுதானே நம்மளோட வேலையே. அந்த சைடு ப்ரோ, அந்த சைடு கேக்குதா ப்ரோ? கேக்குதுடா, தெளிவாக கேக்குதுடா. வாடா, ரொம்ப அது அடங்காமல் இருக்கு ப்ரோ. உங்களோட வீட்டில் என்ன ப்ரோ சொல்லுங்க, நம்ம வீட்டுக்குள்ளே ப்ரோ அதோட ஆக்ரோஷம் ரொம்பவே அடங்காமல் இருக்கு ப்ரோ. போனால் எது என்ன வேணால் பண்ண வாய்ப்பு இருக்கு ப்ரோ. நம்மள கண்டிப்பாக கீழே ஆனால் முள் அதிகமாக இருக்குது, பார்த்து காலவே. ஓ மை காட், ஷிட், சுருன்னு இருக்கிற காலில் பக்கத்தில் தான் ப்ரோ இந்த மாதிரி ரத்த காட்டுறதுலாம் பார்த்துருக்கேன் ப்ரோ. இப்போ தான் ப்ரோ நேர்மையோட ஆக்ரோஷம் பார்க்கணும் ப்ரோ நான். என்னடா வெறும் முள்ளு காட்டுக்குள்ளே இறங்குற மாதிரி இருக்குதுடா. இங்கே பாடுறாடி, ரொம்ப முள்ளு ப்ரோ. ஆமாண்டா, பார்த்து வாடா. இந்த சைடு தான்டா. எங்களை எங்கே வர வைக்கிற நீனு? இது உன் கோட்டை தானே, உன் கோட்டைக்குள்ளே தானே வந்திருக்கோம். அதான் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ, முடிஞ்சு ப்ரோ. கண்டிப்பாக கீழோடைய வீட்டுக்கு போகுமா நானே தெரில ப்ரோ. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ப்ரோ. நம்ம கண்டிப்பாக சேஃபாக வெளியே போயிடுவோம். சரியா, பயத்தை வெளியே காட்டாத. நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. கைஸ், ரொம்பவே டஃப்பாக இருக்குது இந்த இடத்துல. எங்களால் வந்து பார்த்தீங்கன்னா காலை எடுத்து வைக்கக்கூட முடியல. இத்தனைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மொத்தமான ஸ்லிப்பர் தான் போட்டிருக்கேன். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா முள் அவ்வளோ நீட்டாக இருக்குது. சறுக்கு சறுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா காலை ஏறிக்கிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் அதோட பார்த்தாலே அது குரல் அந்த மாதிரிலாம் பார்த்தாலே வித்தியாசமாக இருக்குது ப்ரோ. என்ன பண்ணுறதுனே தெரியல ப்ரோ. ரொம்ப பயமாக இருக்குது ப்ரோ. கீழே நீ டார்ச் அடிச்சு சேஃபாக வாடா, பார்த்து வாடா. காட், எங்கிட்ட வர சொல்லுது அது ப்ரோ? ஆனால் அது வீடு இங்கே தான் ப்ரோ இருக்குது. அதுதான், ஆனால் நம்ம முன்னாடி பார்த்தது வந்து அது கோட்டை மாதிரி தானே இருக்குது. ஆமாம் ப்ரோ, அப்படி தான் ப்ரோ. உனக்கு இன்னும் ரத்த வாடை வந்து பார்த்தோன்னா தேவைப்படுதா ப்ரோ? ஓ மை காட். சரி ஓகே, உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். உனக்கு நான் வந்து பார்த்தோன்னா என்னோட ரத்தத்தை கொடுக்குறேன். நீ என் முன்னாடி வர முடியுமா? ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்க? ஒரு எடுத்து சொல்லுதுடா, பேசிச்சுடா ப்ரோ. அது எடுக்கிறேன்னு தான் ப்ரோ சொல்லுது உங்கள் ரத்தத்தை. இப்போ அது ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துச்சு ப்ரோ. வந்துச்சு, பேசிச்சு தானே? ஆமாம் ப்ரோ, வந்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துச்சு ப்ரோ. நீதானா ப்ரோ? ப்ரோ தெரியுது ப்ரோ. நான் இப்போ உன் பக்கத்தில் வரேன், நீ அங்கே இருக்கிறியா? உனக்கு வந்து பார்த்தோன்னா ரத்த வெறி அடங்கலையா? நீ தானே அது? நோட் பண்ணியா? அது இவ்வளோ உட்காந்து இருந்திருக்குது. ஆமா ப்ரோ, நான் கூட வந்து பார்த்தோன்னா அது நின்றுட்டு தான் இருந்தது நினச்சிட்டா. வா 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 வா, சேஃபாக வா ப்ரோ. பயமா இருக்கு ப்ரோ. அங்கே ஒரு போயிடலாம் ப்ரோ. ரிட்டர்ன் வேணா ப்ரோ. ப்ரோ வேணா ப்ரோ. போனோன்னா நம்ம ரத்தத்தை எடுக்காம விடாது ப்ரோ. அது டார்ச்சினி வச்சுக்கிட்டோம். ஒன்றும் நம்ம ரத்தத்தை எடுக்காம விடாது ப்ரோ. அது ஏன் ப்ரோ? ரத்தத்தெல்லாம் ஒன்றும் எடுக்காது. எடுத்துரும் ப்ரோ. அதுவா நம்மளான்னு பார்த்துக்கலாம். வரா ஓகே, உனக்கு வந்து பார்த்தோன்னா நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். சரியா, ரொம்ப ரொம்ப நன்றி. நான் கூட்டத்துக்கு நீ எங்கள் முன்னாடி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஆனால் இப்போ எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது. அதை மட்டும் வந்து அங்கே போகிறோம். தெரியுது ப்ரோ, தெரியுது ப்ரோ.
நீ ஏன் இப்படிலாம் பண்ற போறீங்களா? நான் இப்போ உள்ள வரேன், நான் மட்டும் தனியா, சரியா? தனியா எப்படி ப்ரோ? அது உள்ளதான் இருக்கு, அது உள்ளதான் இருக்கு. நான் உள்ள போறேன், சரியா? நீ சேஃபா லைட் மட்டும் அடிச்சிட்டு இரு. லைட்டை வந்து பாத்தீங்கன்னா இங்க முன்னாடி பில்டிங் மேலே மட்டும் அடி, சரியா? கீழே அடிச்சுக்கோ, போகாதீங்க ப்ரோ. உங்களுக்கு எதனா ரத்தத்தை எடுத்துட்டா என்ன ப்ரோ பண்ணுவீங்க? எதுவும் பண்ணாத, ஓகேவா? நான் தைரியமா இருக்கேன். ஏய், நான் உன்னை பாக்குறதுக்காக தான் வரேன், சரியா? அங்கே இரு. உனக்கு என் ரத்தம் வேணும்னா நீ அங்கே இரு. ப்ரோ வேணாம், நீ அங்கேயே இரு, சேஃபா இரு, அங்கேயே வெளியே இரு. அது உள்ளதான் இருக்கு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உங்களுக்கு எதனா ஆயிர போகுது ப்ரோ. ஃபுல்லா முள்ளு ஏறி இருக்குடா. இருடா ப்ரோ. ப்ரோ போடுது ப்ரோ. வேணா ப்ரோ, வாங்க ப்ரோ. என்னத்தையும் போடுது ப்ரோ. நீ என்ன பண்ண, அதை நைட் விஷயம் கொடு. ஓ மை காட், என்ன எங்களை அட்டாக் பண்ணி வந்து பார்த்தா சாவடிக்கலாம்னு நினைக்கிறியா? உன் கூடயே சாவணும்னு நினைக்கிறியா பைத்தியமே? ப்ரோ முடி ப்ரோ, தெரியுது பாருங்க ப்ரோ, முடி தெரியுது பாரு ப்ரோ. தெரியுதுடா. இந்த நீ இதை கேமரா மட்டும் கரெக்டாக வந்து பாருங்க, அங்கேயே ஃபோக்கஸ் பண்ணு, ஓகேவா? சரியா? அங்கேயே ஃபோக்கஸ் பண்ணு. இந்த பேரு உன் மேலே ப்ரோ இங்கிட்டு தெரியுது ப்ரோ. நான் உன்னை பார்க்கறதுக்காக தான் வரேன், சரியா? தயவு செஞ்சு நீ இங்கே இரு. ப்ரோ பாத்து ப்ரோ. ப்ரோ வந்திருக்க ப்ரோ திருப்பி. நான் பார்த்துக்கலாம்டா. ப்ரோ அங்கதான் ப்ரோ நிக்குது ப்ரோ. ஷிட். ஓ மை காட். ஓகே, ஒரு செகண்ட் பயந்துட்டேன் தான். ஏன்னா நான் மனுஷன் தானே, உன்ன மாதிரி பேயா? எனக்கு பயம். ஓ மை காட், எனக்கு பயம் வரும் தான். ஓ மை காட் கைஸ், அதோட ஆட்டம் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு கைஸ். அண்ணனை தனியா விடுறது இருக்கு. ஏய், ஓ மை காட் கைஸ், ஒரே ஒரு ரூம் தான் இது, யாருமே இல்லை. ரொம்ப பயமா இருக்கு கைஸ். அண்ணனை மட்டும் விட்டுறது ரொம்ப சேஃப் இல்லை கைஸ். ஏய் கிஷோர், யாருமே இல்லடா இங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க? யாருமே இல்லடா இங்க. இருந்துச்சே ப்ரோ. எத்தனை வாட்டி வந்து பார்த்தோம். வெளியே வந்து நீங்க இங்க என்ன கூட நீங்க இங்க என்ன கூட அங்க இங்க இருந்து பார்த்துச்சுல ப்ரோ. ஆமாடா. என்ன ப்ரோ சொல்றீங்க? இப்ப இல்லன்றீங்க. எப்படி தெளிவா வந்து பார்த்தோம்னா நாங்கள் கீழே இருந்து பார்த்தோம். இந்த விண்டோ வழியா வந்து பார்த்தீங்கன்னா எட்டி பார்த்தது. ஆமா ப்ரோ, நீங்க இங்க நின்னுட்டு இருந்தீங்க ப்ரோ. இங்க வந்தப்ப அவ்வளோ கிட்ட க்ளோஸா பார்த்தேன்டா. இங்க இருந்து எட்டி அதான் நான் உங்களுக்கு தான் காமிச்சேன் நானு. நம்ம ரெண்டு பேர்த்துல யாராச்சும் ஒரு ரத்தத்தையாச்சும் எடுத்துரும் ப்ரோ. அது உனக்கு அப்படி ரத்தம் தான் தேவைப்படுதுன்னா என்னோட ரத்தத்தை நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன். நீ இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா எதுவும் பண்ணாத. கல்லெல்லாம் தூக்கி போட்டு விளையாடாத. நீ இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா தயவு செஞ்சு எதுவும் பண்ணாத. கைஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வாசு ப்ரோ வந்து இந்த இடத்துக்கு வந்திருந்த டைம்லேயே வந்து கிட்டத்தட்ட 4 குழந்தைங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதுங்க ரத்தத்தை குடிச்சு சாவடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் பேக்கு இந்த இடத்துல வந்து சுள்ளிலாம் பொறுக்கிறதுக்காக வந்திருக்காங்க பகல் டைமில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அடித்து இழுத்துட்டு போயிட்டு அந்த பாட்டியுமே வந்து இறந்துருக்காங்க. ஆமா ப்ரோ, அந்த இலை தான் ப்ரோ.
ப்ரோ எனக்கு சேஃப் என்ன ப்ரோ இங்கே நின்றுட்டு இருந்ததுடா. ப்ரோ என்ன சொல்றீங்க ப்ரோ? இது என்ன ப்ரோ டக்கு டக்குன்னு மேலே வருது கீழே போகுது? எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு ப்ரோ. ஆனால் அதோட சக்தி மட்டும் ரொம்ப இதெல்லாம் கிடையாது ப்ரோ, சின்னதெல்லாம் கிடையாது, ரொம்ப பெருசு ப்ரோ. ஒரு சாமி கிட்ட உள்ள சக்தி இதுல இருக்கு ப்ரோ. என்ன அது அந்த இடத்துல ஏதோ இது மாதிரி இல்லை இருக்குது. வா கீழே பார்த்து வா. அதை நான் தள்ளி விட்டது. ஓ மை காட், பாத்தியா அத? பார்த்தோம் ப்ரோ, தெளிவா பார்த்தல ப்ரோ. யாரா? என்னடா வீட்ல இருந்து இத்தனை வாட்டி ஃபோன் அடிக்கிறாங்க? வீட்ல இருந்தா ப்ரோ. என்னன்னு பேசு அட்டன் ப்ரோ. அட்டன் பண்ணி பேசுறா. வெளியே போனதுக்கு அப்புறம் பேசிக்கிறேன் ப்ரோ. இல்லடா ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணி பேசுறா. என்னன்னு கேளுடா, அவங்க பயந்துற போறாங்கடா. பரவாயில்ல ப்ரோ, வெளியே போனதுக்கு அப்புறம் பேசிக்கிறேன் ப்ரோ. எனக்கு ரொம்ப திக்கு நான் சொல்றது கேளு, ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணு. எடு ஃபோன் அட்டன் பண்ணு. ஹலோ சொல்லுங்கண்ணா. இல்லை எதுவும் ஆகல. ஷூட் போயிட்டுருக்கு. கனவுலாம் வந்துச்சுன்னா நீ இது அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதம்மா. நீங்கள் டைம் இல்லைம்மா, நான் ஷூட் முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுறேம்மா. கட்டு ஒரு நிமிஷம். ஹலோ அம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, எல்லாமே நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் முடிச்சிருவோம். இது முடிய தான் போகுது, ஷூட் முடிய போகுது. நாங்கள் முடிச்சுட்டு உடனே உங்களுக்கு கால் பண்ணுறோம்மா. நாங்கள் 2 பேரும் பத்திரமா தான் இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. சரி ஓகேம்மா, வைக்கிறேன். வீட்லேயும் கனவு என்னன்னு சொன்னாங்க அம்மா? கெட்ட கனவாக வருதுடா, நீ எங்கடா இருக்க ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க ப்ரோ. அதான் நான் வீடியோவில் ஷூட் போயிட்டுருக்கேன் அப்படின்னு முடிச்சுட்டு கால் பண்ணுறேன். கைஸ், அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ என்னென்னா, இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமாக இல்லை ஏதோ வந்து பார்த்திங்கன்னா அசம்பாவிதமாக ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுதுன்னா வீட்டில் இருக்க பெற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக காட்டி கொடுக்கும். ஸோ இதே மாதிரி ஆமாம், அறிகுறி மாதிரி காட்டி கொடுக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம சேஃபாக இருக்கணும். ஆமாம் ப்ரோ, ஓகேவா? ரொம்ப இதுக்கு கனவு வந்துருக்குன்றான். சரி, இதுக்கப்புறம் சேஃபாக தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் என்ன இருக்குது நம்ம அப்படியே பார்த்துருக்கோம். ஓகேவா? எங்கேயோ இருக்குடா. அதை தான்டா நான் மேலேயே பார்த்தேன். மேலே அதை தான்டா பார்த்தேன். வாடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ப்ரோ மனசுனா விழுந்தானு தெரியல ப்ரோ. என்ன ப்ரோ இருக்கும் ப்ரோ? என்னவா ப்ரோ இருக்கும் இல்லைடா, ப்ரோ? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ப்ரோ. எங்கள் அம்மாவே அப்போ அதனால தான் ப்ரோ சொல்லியிருக்காங்க எதனா ஆயிரப்போகுதுன்ட்டு. எனக்கு இது இன்னும் சேஃப் இல்லைன்னு தோணுது ப்ரோ. இங்கேருந்து கிளம்பிடலாம் ஓகேவா? எனக்கு எதுவும் சரியாக படலை. அம்மா எப்போவுமே இப்படி ஃபோன் அடிக்க மாட்டாங்க ப்ரோ. அதான் எனக்கு எதுவும் தப்பாக நடக்குது, எனக்கு நல்லாவே புரியுது அது. ஆனால் இந்த இடத்துல இப்போ இது காடுன்றனால ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா விலங்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அடித்து இழுத்துட்டு போயிருக்கான்னு தெரியல. ஓகேவா? அது என்னன்னு பார்த்துடலாமா? எறும்பு இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு முக்கிய ஆரம்பிச்சிருக்கு. ப்ரோ கல்ல பாருங்க ப்ரோ. அதுதான்டா தெரியுதுடா ப்ரோ. இது என்னதுடா? இது சாமி ப்ரோ. சாமி சிலை ப்ரோ. கோயிலானது இல்லை ப்ரோ. இங்கே நடந்துருக்குதுடா. டே இப்போ தான்டா நடந்துருக்குது. சேஃப்டிலன்ட்டு வந்து ப்ரோ. எங்கள் அம்மா அதனால தான் ப்ரோ ஃபோன் அடிச்சிட்டாங்க. கண்டிப்பாக 1க்கு 5 தடவை ஃபோன் அடித்தாங்க ப்ரோ. அதேமாரி நம்ம ஆரம்பத்தில் வரப்போ எங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் அடித்தாங்க. நம்ம அங்கேருந்து நடந்து வந்தோம்ல உள்ள. எங்கள் அம்மா எதனா ஆகுதுன்னா நம்ம பெற்றவங்களுக்கு தான் ப்ரோ ஃபஸ்ட்டு காட்டும். என்னடா ஏதோ ஒன்று நடந்துருக்குது. ஏதோ ஒன்று அடிச்சு ஈத்துட்டு வந்துருக்குதுடா. ஏதோ அடிச்சு ஈத்துட்டு வந்து சாப்பிட்டு போயிருக்குங்க. அடையாளமே கண்டுபிடிக்க முடியல ப்ரோ. வேற எங்கேயும் விலங்காண்டு கண்டுபிடிக்க முடியல ப்ரோ. வேற எங்கேயோ தூக்கிட்டு போயிருக்காங்க. அது என்னன்னே தெரியல ப்ரோ. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ப்ரோ. சரி ப்ரோ, போயிடலாம் ப்ரோ. சேஃப் இல்லை ப்ரோ. இல்லை ப்ரோ. என்னது ப்ரோ? பூச்சி ப்ரோ.
இந்த இறந்தவங்களுக்கு வரும் தெரியுமா வண்டு. சிவா ரொம்ப சிவா வெளில நாத்தடி இங்கே பாரு. கீழே கால வைக்காதா, கீழே கால வைக்காதா. சம்திங் ஏதோ ஒன்று வந்து அடிச்சு ஈத்துட்டு போயிருக்குதுடா. இப்போ நடந்துருக்குதுடா இது. நம்ம உள்ளே என்ட்ரானோம் தெரியுமா, அப்போ தான் நடந்துருக்குதுடா ஏதோ. சரிவா, இதில் பாம்பு போட்டு மாதிரி இருக்கு ப்ரோ. ஏய் பாம்பு பொத்தே தான்டா, அங்கே போவாதரா. வா 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 வா, சேஃப் இல்லை. நீ வேற வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் போட்டுருக்க, சேஃப் இல்லை. எட்டவா வா, நம்ம போயிடலாம். வா சவுண்ட் கேட்குது, என்ன கேட்குது இது. அந்த மாதிரி தான் எனக்கு கேட்டுச்சு. எப்படி கேட்குது ப்ரோ? ஹலோ, எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். எனக்கு தெரிஞ்சது நம்மளை எதுவும் பண்ணாதுன்னு நினைக்கிறேன்டா. ப்ரோ ப்ரோ மறையுது பாருங்க ப்ரோ. ப்ரோ ப்ரோ கேப்சர் பண்ணுங்க ப்ரோ. வந்துட்டேன்டா. என்ன ப்ரோ இப்படி இருக்கு? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நம்மளை எதுவும் அட்டாக் பண்ணாது. ஏன்னா இப்போ அதோட ரத்த இது வரி வந்து பார்த்தீங்கன்னா அடங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்குது அது. சரியா? ஏன்னா அந்த இடத்துல எதுவும் போயிடலாம் ப்ரோ. வாங்க போயிடலாம். ரொம்ப பயமாக இருக்குது ப்ரோ. எங்கள் அம்மா சொன்னீங்களா அப்படியே வெளில போயிடலாம். பரபரப்பாகவே இருக்குது ப்ரோ. இல்லை எனக்கு வந்து பார்த்தோன்னா வீடியோவோட நம்மளோட சேஃப்டி தான் முக்கியம். ஆமாம் ப்ரோ. அதுவும் நம்ம இப்போ உங்கள் அம்மாகிட்ட வர வந்து நான் பேசிட்டேன். அவங்களுக்கு உனக்கு எதாவது நடந்ததுன்னா என்னால் பதில் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு உன்னோட சேஃப்டி என்னோட சேஃப்டி தான் முக்கியம். நம்ம ஃபஸ்ட்டு கிளம்பலாம் இங்கே இருக்குவா. வா வா, நம்ம வெளியே போகிறது தான் இப்போதைக்கு சேஃபான விஷயம். வா. ஆனால் அது ஏதோ வந்து பார்த்தோன்னா அடித்து சாப்பிட்டுட்டு இருக்குது. ஓகேவா? அதனால் கண்டிப்பாக அது வந்து நம்மளை இப்போ டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு தான் தோணுது. இன்னொரு எங்கள் அம்மா சொன்னாங்கன்னா மைண்டில் ஓடிட்டே இருக்கு. Oh shit. Oh my god. Shit. கீழே டார்ச் வச்சுனே வாடா. Oh my god. Shit. பார்த்து வாடா. என்னடா முள்ளு கடலுக்குள்ள இறங்குன மாதிரி இருக்குதுடா. ஷிட். எவ்வளோ நீட்டு முள்ளுன்னு பாருங்க. ஃபுல்லாக எல்லாமே சருக்குன்னு ஏறுது ஃபுல்லாக காலில். வேறு வழி இல்லைடா, இப்படி தாண்டா ஏதாவது உள்ள பூந்து போய் ஆகணும்டா. வாடா, பார்த்து வாடா. ஃபுல்லாக முள்ளு தாண்டா இது. நம்ம அந்த ரோடு மாதிரி ஒன்று வந்தது இல்லை, அந்த சைடில் போயிட்டா சேஃப்டா. எங்கடா இருக்க? வா. ஓ ஷிட். சத்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா முடியல நடக்கிறதுக்கு. கீழே டார்ச் அடிச்சுனே வாடா. ஓகே. நம்ம இந்த இடத்த விட்டு போயிடணும் ஃபஸ்ட்டு. வா போயிடலாம். வந்தாச்சு வா. எப்படியாவது அந்த ரோடை மட்டும் பிடிச்சிட்டுனா போய் மேலே ஏறிடலாம். வா. ஹலோ, இந்த மாதிரிலாம் பண்ணாத தயவு செஞ்சு. ஃபுல்லாக முள்ளுடா பார்த்துடா. இந்த சைடு ஃபுல்லாகவே முள்ளுடா. மாட்டிக்கிட்டான் ப்ரோ. எப்படிரா? எங்கடா அந்த வழி இருக்குது பாடுறா. ஏதோ வழி படுறா. என்னடா லைட் ஆஃப் ஆயிடுச்சு. ஓ மை காட். டார்ச் ஆன்ல தான் இருக்கு. ஓகே கைஸ், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. ஆனால் இப்போ எங்கள்கிட்ட இந்த லைட் எல்லாமே பேக்கப் வந்து காலி. கீழே பார்த்து வாடா. சரி வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வா நீ அப்படியே கூடியே வா. சத்தமும் கேட்குது. ஆட்டம் இப்போ தான் ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ நான் இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டேன், அதாவது வந்து மறைச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல எதுவுமே தெரியாது, பிட்ச் பிளாக்ல இருக்கு. பார்த்து வாடா. கீழே பார்த்து கேட்குது ப்ரோ. பேசுகிறாங்கடா ப்ரோ. கேமரா சுத்தமாக தெரியல ப்ரோ. அது தெரியாதுடா, அது பிரச்சனை இல்லைடா. யாரோ பேசுகிறாங்கடா இப்போ. லேடி வாய்ஸ் கேட்டுதுடா. கேன் யூ கம்மி சம்திங் ஏதோ இங்கிலீஷில் ஏதோ பேசுகிற மாதிரி இருந்ததுடா. கேட்குதா? கேட்குது ப்ரோ.
ஹலோ, கேன் யூ ஹியர் மீ? ப்ரோ ஏன் ப்ரோ உனக்கு நாங்கள் பேசுறது கேட்குதா? ஆனால் நீ பேசுனது இப்போ எனக்கு நல்லா தெளிவாக கேட்டுது. டேய், இது ஃபுல்லாக காடு மாதிரி இருக்குதுடா, முன்னாடி வழி இல்லைடா. ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறது, நல்லா மாட்டிக்கிட்டோம் ப்ரோ. சத்தியமாக வழியை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்சு வழி மிஸ் ஆயிடுச்சுடா. ஆமாம் ப்ரோ. இப்போ ஒரு டார்ச் லைட்டை வச்சு தான் இப்போ நாங்கள் இங்கேருந்து மூவ் ஆகிடும். இப்போ பார்த்து வா, மேலே முன்னிச்சு இருக்கு. சிம்ப்ளெக்ஸ் ஆன் ஆகலையா ப்ரோ? ஆ, சிம்ப்ளெக்ஸ் அது ஆன் ஆகல. வாடா வாடா பார்த்து வாடா வாடா. ஓ மை காட், தலையில் பார்த்துறா, தலை பார்த்துறா, கண்ணில் எல்லாம் குத்திக்கு போகுதுடா. ஆன் ஆயிடுச்சு. ஆன் ஆயிடுச்சா? ஓகேவா, ஆன் ஆயிடுச்சு. பார்த்து கண்ணில் குத்திக்கு போகுது முன்னே. ப்ரோ செப்பல் இருக்கு ப்ரோ. வந்து ஆமாண்டா, நல்லா வந்து மாட்டிக்கிட்டோம் ப்ரோ. வந்துட்டு நினைக்கிறேன். அங்கே வீடு இருக்காது இல்லையா? எங்கடா வழியே இல்லைடா. ஷூரு அதான் ப்ரோ சொல்கிறேன், காட்டில் வந்து மாட்டிக்கிட்டோம் ப்ரோ. எப்படிடா வந்தோம் நம்ம? ப்ரோ அது எப்படியோ நம்மளை லைட்டாக ஆஃப் பண்ண வச்சுட்டு அது வழி கொண்டு வந்துருச்சு ப்ரோ. எப்படியே பார்த்து வாடா, கொஞ்சம் வாடா, பின்னாடியே வாடா. உள்ளே இறங்கிடுச்சு ப்ரோ. வா வா, நான் டார்ச் அடிக்கிறேன். வா 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 வா. இல்லை ப்ரோ உள்ளே இறங்கிடுச்சு ப்ரோ. உள்ளே இறங்கிடுச்சா? பாரு எடு, பார்த்து. ரொம்ப உள்ளே இருக்கு ப்ரோ. அதுவும் இல்லாமல் ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டோம் ப்ரோ. கத்துது வேறடா. இதோட சதி தான் ப்ரோ. சிம்ப்ளெக்ஸ் என்ன ப்ரோ ஆஃப் ஆகிட்டே இருக்கு. அது சார்ஜ் டவுன் ஆயிடுச்சுடா. நான் தான் சொன்னேன், அப்பயே சொன்னேன்ல, அது சார்ஜ் ஃபுல்லாக டவுன் ஆயிடுச்சு. ஆனால் இந்த சைடில் உள்ள ஏதோ ஒரு பறவையோ விலங்கா என்னன்னு தெரியல, ஏதோ கத்துதுடா உள்ள. சரி கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்களால் வந்து பார்த்திங்கன்னா வழியே தெரியாமல் நிற்கிறோம். ஸோ நாங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் டவுன் ஆகிடுச்சு. எங்கள்கிட்ட இருந்த பேட்டரியும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டோம். இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து பார்த்திங்கன்னா இருந்ததும் ஆஃப் ஆகிடுச்சு. இருக்கிறது இப்போ இந்த ஒரே ஒரு லைட்டு, இந்த நைட் விஷன் தான். இதை வச்சு நாங்கள் வெளியே போகிறதுக்கு வழியை கண்டுபிடிச்சாகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெளியே போயிடலாம். ஓகேவா? கேமரா ஆனால் திருப்பி இந்த வீட்டுக்கிட்ட என்னடா இது? திருப்பி நம்ம அதோட வழியில கொண்டு போகுதுங்க. இதுதான்டா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குண்ணே. தெரியுதா உங்களுக்கு இந்த வீடு? திரும்பி நாங்கள் சுற்றி இங்கே தான்டா வந்திருக்கோம். ஆமாண்ணே, அதோட வழிக்கே நம்மளை கொண்டு வருதுண்ணே. என்ன பண்ண நம்மள சத்தியமாக நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதில் நான் உன் கூட இருக்கிற தைரியமாக இரு, சரியா? நம்ம என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். கூட நம்ம இந்த வழியாக திருப்பி வருவோம்னா தெரியலடா, வழி தெரியாமல் தான் நான் போனது. வேறு வழியாக இருந்தாலும் திருப்பி அந்த வழியாக வந்த வழியாக தானே போகணும். நம்ம கரெக்டாக தானே போகணும் வந்த வழியில் வெளியே. ஆனால் எங்கேயோ சுற்றி மறுபடியும் எங்கேயோ வந்துருக்குறோம். சரி வா பார்த்துக்கலாம். வா 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 வா, சேஃபாக வா. உங்கள் வீடை பார்க்கறதுக்கே எனக்கு கல் விட்டுருக்குறாரு. வர்றான். நீ கூடிய வாடா கிஷோர், பக்கத்துலேயே வாடா. அந்த லைட்டை நம்பாத, வா கூடிய வா. சார்ஜ் ஃபுல்லாக தான்டா எடுத்துகிட்டு வந்தது. நம்ம இத்தனை மணி நேரம் சுற்றிக்கிட்டு இருக்கோம், எப்படி அதில் சார்ஜ் நிற்கும் சொல்லு பார்ப்போம். அதுவும் இல்லாமல் இதை மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல பேட்ரி சார்ஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகும் தான். அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய விஷயந்தான். அது பாத்திரம் முள்ளுடா, மேலே முள்ளுடா பாத்திரம். ஓ பாத்திரா, ஏய் கண்ணில் குத்திக்கு போகிறோம். பார்த்து கீழே பார்த்து மேலே முழிச்சிடுறா. பாத்திரம் கீழே புனிரா, எனக்கே இடிக்குதுடா. நீ ஹைட்டாக இருக்கிறாரா? எங்கடா போகிறோம் நம்ம? சத்தியமாக ஏதோ வந்து பார்த்தோன்னா அட்வென்ச்சர்லாம் மாட்டியிருக்கேன்.
ஆனால் இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு முள் இருக்கிற கடலுக்குள்ளே நான் மாட்டினதே கிடையாது. சத்தியமாக சொல்லப்போனால் இது வந்து பார்த்தோன்னா முள் கடல், காடு கூட கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து காலை வைக்கவே முடியல. எல்லாமே இல்லை. ஆமாண்டா. சவுண்டு கேட்குதுண்ணே. அண்ணா சவுண்டு கேட்குதுண்ணே. கேட்குதுடா. வழி இருக்குதுன்னே தெரிலடா. சுத்தமாக புரியல. ஒரு நிமிஷம். எந்த வழியில் சவுண்டு கேட்குதுடா. ப்ரோ? ஆமாம் ப்ரோ, அந்த சைடு ப்ரோ. வா ப்ரோ. அதோட ஆட்டோ மயில்லாம் நிறைய இருக்குது. ஆமாம், மயில் இருக்குது ப்ரோ. மயில்லாம் இருக்குதுல்ல இந்த இடத்துல. அதோட ஆட்டோ ப்ரோ அடங்காது போல ப்ரோ. அதோட ஆட்டோ என்னதான் அது பண்ணுதுன்னு சொல்லி இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு வெளியே போகலாம். வெளியே போகிறதுக்கு தான்டா நானும் வழி தர்றேன். ரைட்டா லெஃப்டா ப்ரோ? இப்படிதான் இந்த இடம் ப்ரோ. மேப்பு பார்க்கலாம் பார்த்தா டவருமே இல்லைடா. டேய் டவருமே இல்லைடா ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணுறது? ரொம்ப பயமாக இருக்குது ப்ரோ. பட்டுன்னு இருக்கு ப்ரோ. ஆனால் நம்ம வந்த வழி இது கிடையாது கரெக்டாக. நம்ம வர்றப்போ வந்து பார்த்தோன்னா இவ்வளோ தூரம் நடந்து வந்தோம். எனக்கு இன்னும் ரொம்ப உள்ள டீப்பாக போகிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. வா. யாரு இதை பாரு. எங்களை எதுவும் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு. எங்களுக்கு வெளியே போகிறதுக்கான வழியை மட்டும் காட்டு. நாங்கள் வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறோம். ஓகேவா? எதுவும் பண்ண வரல நாங்கள். அப்படி உனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, உனக்கு அவ்வளோ தைரியம் இருக்குதுன்னா நீ என்கிட்ட எதாக இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா பண்ணு. அதை விட்டுட்டு என் கூட வந்திருக்கவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரிலாம் பண்ணுறது, அவங்கள பயமுறுத்துறது, இதெல்லாம் எதுவுமே பண்ணாத. அவங்கள தயவு செஞ்சு எந்த டிஸ்டர்பும் பண்ணாத. உனக்கு நான் மட்டும் தனியாக வரணுன்னா கூட சொல்லு, நான் வரேன். ஆனால் வந்து பார்த்தோன்னா என் கூட வந்திருக்கவனை நான் ஃபஸ்ட்டு சேஃபாக வெளியே விடணும். வெளியே விட்டுட்டு நான் திரும்பி வந்து வரேன் இங்கே. அதுக்கு நீ வந்து பார்த்தோன்னா ஒத்துக்கிட்டேன்னா நான் இப்போ வந்து பார்த்தோன்னா இங்கேருந்து கிளம்பணும். அதுக்கு எனக்கு வழியை காட்டு. சவுண்ட் அங்கிட்டு கேட்குது ப்ரோ. தெரியுதுடா. வாடா. கேக்குதா? டார்ச் விட்றா. ப்ரோ போயிடலாம். சொல்கிறது கேளுங்க ப்ரோ. ஏய் டார்ச்சுமே பவர் டவுன் ஆயிடுச்சுடா ஃபுல்லாக. என்னமோ தம்முன்னு ஊந்த மாதிரி. ஆமாம் ப்ரோ, உளுந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. வா. ஹலோ. என் கண்ணுக்கே அங்கங்கே ஏதோ இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாக தான்டா இருக்குது. எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. உனக்கு என்ன பிரச்சனை மட்டும் என்கிட்ட சொல்லு. உங்களை எதுவும் சரியா? வரல. ஏய் நம்ம வந்த வழியே இல்லைடா இது. ஹலோ, நீ எங்க இருக்கிற ப்ரோ? அங்க பாருங்க ப்ரோ. ஓ மை காட். நீதானா அது? ஜூம் பண்ணுங்க ப்ரோ. இருடா. ஜூம் பண்ணுங்க ப்ரோ. ஏய் ஜூம் பண்ணா ஒண்ணுமே தெரியலடா. ரைட் அடிங்க ப்ரோ. காணோம்டா. ஹலோ. போது ப்ரோ. கீழே பார்த்து வாடா. ஹலோ. தெரியுதாங்க? தெரியுதுடா. வாடா. ஏய் உள்ள போகுதுடா. உள்ள போயிடுது. வா இரு. ஹலோ. நீதானா அது? இப்ப உள்ளதான் இருக்கேன். நான் இப்ப உள்ள வரணுமா? ப்ரோ காணோம் ப்ரோ. வாடா. ப்ரோ போவாதீங்க ப்ரோ. ப்ரோ அது என்னன்னு உங்களுக்கு பாத்து. எதனா ஆயிர போகுது ப்ரோ. ஒண்ணும் ஆகாதடா. பாத்துடலாம்டா. ப்ரோ வழியே தெரியல. உங்களுக்கு எதனா ஆயிர போகுது. நம்மளுக்கு வழியே தெரியல. வழியை கண்டுபிடிச்சுதான் ஆகணும். அதுக்கு நம்ம அதை ஃபேஸ் பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து போக அது எப்படி வழின்றது இங்கிட்டு இருக்கும் இல்லைன்னா அங்கிட்டு இருக்கும் ப்ரோ. நீங்க அதுக்குள்ள போய் கேப்சர் பண்றேன்றீங்க. சரி இரு. பாத்துட்டே வா. ஹலோ. ப்ரோ வேணா ப்ரோ. இருடா, யாருமே இல்லடா. ப்ரோ வேணா ப்ரோ. ஹலோ.
இங்கே தான் இருந்த நீ. என்னடா ஆச்சு கிஷோர்? கிஷோர் என்னடா ஆச்சு? கிஷோர் என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா என்னடா ஆச்சு? பின்னாடி எப்படி நின்னுச்சு? செம்மையா கேப்சர் பண்ணிட்டேன். எங்கடா? நீங்க பின்னாடி நின்னுச்சுண்ணே. பின்னாடியா? அங்கேயா? ஆமாண்ணே. சரி நம்ம என்ன பண்ணுவோம்? வேற வழியில வந்த வழியில வெளில போவோம். தலை சுத்துறோம். சரி ஓகே, ரிலாக்ஸ் ஆரு. ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸ் ஆரு. சரியா? ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். ரிலாக்ஸ் ஆரு. அப்படி நின்னுச்சுண்ணே. சரி விடு. சரி ஓகே, இதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா நம்ம இங்கே வேஸ்ட் பண்ணலாம். ஆஃப் பண்ணுங்க போயிடலாண்ணே. சரிவா, இதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா நம்மளோட சேஃப்டி தான் நம்மளுக்கு முக்கியம். உன்னோட சேஃப்டி தான் எனக்கு முக்கியம். சரியா? நீ இப்போ ரொம்ப பயந்துட்ட. இதுக்கு மேலே உள்ளார இருந்தால் கண்டிப்பாக வந்து சேஃப் கிடையாது. கைஸ், எங்களுக்கு வெளியே போகிறதுக்கு சுத்தமாக வழியே தெரியல. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம். சப்போஸ் சம்திங் வந்து பார்த்தோன்னா ஏதாவது நடந்ததுன்னா நாங்கள் கேமரா ரெக்கார்டிங் வந்து பார்த்தோன்னா ஆன் பண்ணுறோம். ஏன்னா இப்போ எல்லாமே பவர் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலி. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக வெளியே போயிடுறோம். வெளியே போயிட்டு நாங்கள் வந்து பார்த்தோன்னா பேசுகிறோம். வா, இப்போ எப்படி வந்த வழியிலே போகலாம். வா, எந்த சைடில் வந்தோம்? வா, இப்படி தான். நீ போ. ஒன்றும் இல்லை, முன்னாடியே போ. நீ பின்னாடியே வராது. நீ போ, பார்த்துக்கலாம். கைஸ், ஃபைனலாக வந்து இப்போ நாங்கள் வெளியே வந்துட்டோம். அண்டு இது வரைக்கும் நாங்கள் ஃபேஸ் பண்ணாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக அவ்வளோ முள். ஆணி செருப்பு வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் வேண்டுதலுக்கு வந்து போடுவாங்க, அதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முள் செருப்பில் வந்து நடந்த மாதிரி தான் இருந்தது. அது ஆக்சுவலாக வந்து அவ்வளோ முள் எக்ஸ்ட்ரீமாக. அதுவும் இல்லாமல் எங்களால் வந்து வெளியே வழியை கண்டே பிடிக்க முடியல. ஏன்னா வந்து உள்ள நெட்வொர்க்கும் கிடைக்கல வேறு எங்களுக்கு. சுத்தமாக வந்து வழியை கண்டுபிடிக்க முடியாமல் அப்புறம் ரோட்டில் இருக்குது, ஹைவே பேக் சைடில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வண்டி போகிறது. ஸோ அந்த ரோடு வண்டி போகிறத வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சி முடியாத ஒரு ஸ்டேஜில் கஷ்டப்பட்டு வெளியே வந்துட்டோம். அண்ட் இப்போ நாங்கள் 2 பேருமே வந்து சேஃபாக தான் இருக்கோம். முக்கியமாக வெளியே வந்ததுக்கு காரணமே நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து மனசுக்கு வந்து ரொம்பவே தப்பாகவே பட்டுது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளே வந்து இன்ட்ரோ பேசி முடிச்சுட்டு உள்ளே நான் போகிறப்பயே கேமரா ஆஃப் பண்ண உடனே என்னோடய அம்மா வந்து கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி சேஃபாக இருக்கியாப்பா, ஏதாவது பிரச்சனையாக சொல்லி கேட்டாங்க. எப்பயுமே அவங்க அப்படி தானே கேட்பாங்கன்றனால அதை பற்றி ஒரி பண்ணிக்கல, கேஷுவலாக விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே போக போக எக்ஸ்ட்ரீம் ஆக கிஷோருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கால் பண்ணவும் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அப்நார்மலாக ஏதோ வந்து பார்த்திங்கன்னா சம்திங் ஏதோ நடக்க போகுது போலக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கே ஒரு பயம் வந்தது. ஏன்னா வந்து நம்மளை நம்பி வந்திருக்கவங்கள நம்ம தான் வந்து சேஃபாக வெளியே கூப்பிட்டு வரணும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல், ஆனால் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் வெளியே வந்திருக்கோம். நாங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கை வந்து நாங்கள் எந்த ஒரு வீடியோவுக்குமே எடுத்ததில்லை. அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. ஏன்னா அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் 2 பேரும் வருவோம்னு நினைக்கிறேன். இல்லை வேறு யாராவது வருவாங்க. ஸோ வந்தோன்னா மறுபடியும் உங்களை மீட் பண்ணுற சூப்பரான வீடியோவில் பாய்.